உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார், என் பொண்ணுக்கு கல்யாணம் வேற வச்சிருக்கேன். இந்த நேரத்துல இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் சார். சார், என்ன சார் இது? இப்ப நீங்க வரலைனா நான் நேரா ஸ்டேஷனுக்கு போய் இந்த வீடியோவை காமிச்சு உங்க மேல கம்ப்ளைண்ட ரெஜிஸ்டர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிற அப்பாவி பொண்ணு மேல அபாண்டமா பழி போட்டதுக்கு நீங்க ஜெயில் வரைக்கும் போகணும். வேணாம் சார். என்ன பண்ணலாம்? நீங்க என் கூட வந்து உண்மையை சொல்ல போறீங்களா, இல்ல இப்படியே ஸ்டேஷனுக்கு போய் எல்லாம்? நான் வந்துடுறேன் சார். குட். அப்போ போலாமா? வாங்க. என்ன சுமதி, இந்த நேரத்துல விஸ்வா தம்பியோட வந்து நிக்கிற? என்னமோ விஸ்வா தம்பி நீ ஏதோ சொல்ல போறதா சொல்றாரு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமா, நீ சொல்ல வேண்டியது எல்லாம் நேத்தே சொல்லிட்டல. இப்ப வந்து நீ என்ன புதுசா சொல்ல போற? ஆண்டி ஆண்டி இருங்க இருங்க. இப்படி மிரட்டுற மாதிரி கேட்டா பயந்துட போறாங்க. என்னது? நான் மிரட்டுறனா? நான் அவகிட்ட சாதாரணமா தான் கேக்குறேன். சரி சுமதி, நீ என்ன சொல்ல போற? பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். அக்கா, அதான் ஆன்ட்டியே பயப்படாம சொல்ல சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன சொல்லுங்க. மேடம் சார், என்ன மன்னிச்சிருங்க. அன்பரசி நேத்து காஃபில எதுவுமே கலக்கல. என்ன சொல்ற? நீதான் அன்பரசி எதையோ கலந்தான்னு சொன்ன. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் பொய் சொல்லிட்டேன். அன்பரசி எதுவுமே கலக்கல. அடி பாவி, அவ அத்தனை தடவை நான் காஃபில எதுவும் கலக்கல கலக்கலன்னு சொன்னாளே. அவ சொன்னதை நம்பாம இத்தனை வருஷமா வேலை பாக்குறவ, உனக்கு விசுவாசம் இருக்குன்னு நீ சொன்னதை நம்பி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐயோ கடவுளே, செய்யாத தப்புக்கு பழி அவ மேல போட்டு வீட்டை விட்டு வேற அனுப்புனேனே. அவ மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். அன்பரசி அத சொன்னா இத சொன்னான்னு வேற சொன்னியே. அதெல்லாம் வச்சு, நீ சொன்னதெல்லாம் வச்சு நான் முட்டாள்தனமா நம்பிட்டேனே. நேத்து நான் அன்பரசியை பத்தி சொன்னது எல்லாமே போய். ஒரு நாள் கூட அன்பரசி இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசினது கிடையாது. எதுக்கு அவ மேல இப்படி ஒரு பழிய போட்ட? இதை யாருக்காக செஞ்சீங்கன்னு கேக்குறாங்கல்ல, சொல்லுங்கக்கா. சொல்லுடி. சொல்ல போறியா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா? ஐயோ வேண்டாமா, வேண்டாம். அப்ப யாருன்னு சொல்லு. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க பாத்திருக்க. உன்னை இதெல்லாம் பண்ண சொன்னது யாரு? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். நீ இப்ப சொல்லலன்னா
நான் போலீஸ வரவழைச்சுதான் உன்னை விசாரிக்க வேண்டியதா இருக்கும். ஐயோ வேண்டாம்மா, நான் சொல்லிடுறேன். சொல்லு. வேண்டாம். நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். ஏன் சொல்ல வேண்டாம்னு சொல்ற? அம்மா, காரணம் இல்லாம நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லம்மா? இப்போ அதை நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? இத்தனை வருஷமா நீ இங்க வேலை பார்த்ததுக்கு நீ காட்டுற விசுவாசம் இதுதானா? இனிமே இங்க மூஞ்சிலே முழிக்காத, வெளியில போ. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என் கண்ணு முன்னாடியே நிக்காத, வெளியில போயிடு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க ஐயா. மன்னிச்சிருங்கம்மா. அன்பரசி, சொக்க தங்கம் நீ. உன்னை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேனே, என்ன மன்னிச்சிருமா. ஐயோ மேடம், என்ன மேடம் இப்படிலாம் என்கிட்ட பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இப்ப வரைக்கும் உன் மனசு என்ன பாடுபட்டிருக்கோன்னு எனக்கு புரியுது. நீ எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிக்க போறான்னப்பவாவது உன் பேச்ச நான் காது கொடுத்து கேட்டிருக்கணும். பெத்த பையனுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோங்கிற பயத்துலதான் நான் பயந்துட்டேன். வயசுல நான் பெரியவளா இருந்து என்ன பண்றது? இப்ப நீதான் பெரிய மனுஷிங்கிறத செயல்ல நிரூபிச்சுட்ட. அப்படிலாம் இல்ல மேடம். நீ என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா, அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். மேடம், நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.